ஷாலோம். இப்பொழுதும் எக்காலம் ஊதும் போது நம்ம அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிப்போம், கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சங்கீதம் 71:8-14 இப்படியாக சொல்லுகிறது: என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். இப்பொழுதும் நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நம்ம ஆண்டவர் ஆராதிக்கலாம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்தமே ஜெயா ஜெயா, அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம் என்ற பாடலை யாவரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தில் ஆனந்தமே ஜெயா ஜெயா, அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். ஆனந்தமே ஜெயா ஜெயா, அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். ஞான ரட்சகநாத நம்மை, ஞான ரட்சகநாத நம்மை இந்த நாள் வரை ஆலமதினில் காத்தா. புகழானந்தமே ஜெயா ஜெயா, அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். சங்கு கனம்பல செங்கோலர சிவை கலராதுல கிருசானவராம். சங்கு கனம்பல செங்கோலர சிவை கலராதுல கிருசானவராம். எங்கள் ரட்சகரேசு நம்மை, எங்கள் ரட்சகரேசு நம்மை வெகு இரக்கம் கிருபையுடன் ரட்சித்ததால். புகழானந்தமே ஜெயா ஜெயா, அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். முந்து வருடம் அதினில் மனுடரில் வெகு மோச கஸ்திகள் தனிலே உழல. முந்து வருடம் அதினில் மனுடரில் வெகு மோச கஸ்திகள் தனிலே உழல. தந்து நமக்குயிருடையுணவும், தந்து நமக்குயிருடையுணவும் வெகு தயவுடன் நேசத்தர் காத்ததினால். புகழானந்தமே ஜெயா ஜெயா, அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். பஞ்சம் பசிக்கும் பட்டயத்துக்கும் வெகு கொடு பாழ் கொள்ளை நோய் விஷதோஷத்திற்கும். பஞ்சம் பசிக்கும் பட்டயத்துக்கும் வெகு கொடு பாழ் கொள்ளை நோய் விஷதோஷத்திற்கும். தஞ்ச ரட்சக தவித்து நம்மை, தஞ்ச ரட்சக தவித்து நம்மை தரைதனில் குறை தனியாற்றியதால். புகழானந்தமே ஜெயா ஜெயா, அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். ஆனந்தமே ஜெயா ஜெயா, அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். ஞான ரட்சகநாத நம்மை, ஞான ரட்சகநாத நம்மை இந்த நாள் வரை ஞாலமதினில் காத்தார். புகழானந்தமே ஜெயா ஜெயா, அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். ஆனந்தமே ஜெயா ஜெயா, அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆங்கில பாடல் மூலமாக நாம் உயர்த்த போகிறோம். தேவனாகிய ஆண்டவர் எல்லா துதிக்கும்
பாத்திரராக அவர் இருக்கிறார். Lord Jesus Christ broke our chain. There is salvation only in the name of our Lord Jesus Christ. Let's praise His name. He has set us free. He has healed us. How great the chasm that lay between us, how high the mountain I could not climb. In desperation I turned to heaven, spoke your name into the night. Then through the darkness your loving kindness, though through the shadows of my soul, the work is finished, the end is written. Jesus Christ, my living hope. Hallelujah, praise the one who set me free. Hallelujah, death has lost its grip on me. You have broken every chain. There's salvation in your name, Jesus Christ, my living hope. Hallelujah, praise the one who set me free. Hallelujah, death has lost its grip on me. You have broken every chain. There's salvation in your name, Jesus Christ, my living hope. Who could imagine so great a mercy? What heart could fathom such boundless grace? The God of ages stepped down from glory to bear my sin and bear my shame. The cross has spoken, I am forgiven. The King of Kings calls me his own. Beautiful Savior, I'm yours forever. Jesus Christ, my living hope. Hallelujah, praise the one who set me free. Hallelujah, death has lost its grip on me. You have broken every chain. There's salvation in your name, Jesus Christ, my living hope. Hallelujah, praise the one who set me free. Hallelujah, death has lost its grip on me. You have broken every chain. There's salvation in your name, Jesus Christ, my living hope. Death could not overcome him. He overcome the death. Yes, he rose for you and me on the third day.
Then came the morning that sealed the promise. Your buried body began to breathe. Out of the silence, the roaring lion declared the grave has no claim on me. Hallelujah, praise the one who set me free. Hallelujah, death has lost its grip on me. You have broken every chain. There's salvation in your name, Jesus Christ, my living hope. Hallelujah, praise the one who set me free. Hallelujah, death has lost its grip on me. You have broken every chain. There's salvation in your name, Jesus Christ, my living hope. Jesus Christ, my living hope. Jesus Christ, my living hope. Yes, Lord, I have a hope in you. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை நிச்சயம் இருக்கிறது. எங்கள் தேவனாகிய இயேசு கிறிஸ்து எப்படி 3ஆம் நாளில உயிரோடு கூட எழுந்தாரோ, அதே போல உலகத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் நித்திரையாய் இருக்கிறவர்கள் எழுந்திருப்பார்கள் உம்முடைய வருகையில் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய ரகசிய வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று விசுவாசிக்கிறோம். We have a living hope. எங்களுக்கு என்று ஒரு நம்பிக்கை நிச்சயம் இருக்கிறது. நாங்கள் உமக்கு சொந்தம். நீர் எப்படி மரணத்தை ஜெயித்தீரோ நாங்களும் ஜெயிப்போம் என்ற நிச்சயம் எங்களுக்கு இருக்கிறதப்பா. ஆண்டவரே, இந்த நம்பிக்கைக்குள்ள எங்களை சுற்றியுள்ள மக்களும் பிரவேசிக்கும்படிக்கு இதோ இந்த வெளியில உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நாங்கள் இந்த நம்பிக்கையில பிரவேசித்திருக்கிறோம். மெய்யான தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று வசனம் சொல்லுகிறதப்பா. தேவனாகிய உம்மையும் இயேசு கிறிஸ்துவையும் அறியும்படிக்கு எங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய கண்களை தேவன் திறப்பீராக, செவிகளை திறப்பீராக, இருதயங்களை திறப்பீராக. ஆதி அப்போஸ்தலருடைய நாட்கள்ல நடைபெற்றது போல தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் பலமாய் ஊற்றப்படுவீராக. அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தேவஜனமே, இந்த வேளையில இன்னும் யார் யார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறார்களோ ஒரு நிமிடம் அவர்களுக்காக ஜெபிக்கலாம். கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிற வேளையில சால்வேஷனுக்காக, ரட்சிப்புக்காக கைகளை உயர்த்தி நம்ம ஜெபிக்கலாம். இந்த பட்டாபுரம் பகுதி ரட்சிக்கப்பட வேண்டுமே, இந்த சேக்காடு பகுதி ரட்சிக்கப்பட வேண்டுமே, இந்த திருநின்றவூர், நெமிலிச்சேரி, ஆவடி, அம்பத்தூர் ரட்சிக்கப்பட வேண்டுமே, இந்த வில்லிவாக்கம் பகுதி ரட்சிக்கப்பட வேண்டுமே, பூந்தமல்லி பகுதி ரட்சிக்கப்பட வேண்டுமே. அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் திருவள்ளூர் மாவட்டம் ரட்சிக்கப்பட வேண்டுமே. Let the salvation come upon us, Lord. Let the salvation come upon our land, oh Lord. அன்னை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தேவனாகிய ஆண்டவர் ரட்சிக்கப்படும்படிக்கு என்னுடைய கரம் குறுகி போகவில்லை என்று சொன்னீங்களே. உம்முடைய ரட்சிப்பின் கரத்தை நீட்டுங்க, நீட்டுங்க. நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்த ஜெபத்திற்கு தேவன் எங்களுக்கு பலன் அளிப்பீராக. உம்முடைய வார்த்தையின் மேல நாங்கள் நிற்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தையின் மேல நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு நெருக்கங்கள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும் உம்முடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நாங்கள் முன்னேறி செல்வோம் அப்பா. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை என்றும் உனக்கில்லையே என்று பாடலை. இது வெறும் பாடல் வரிகள் அல்ல. This is a confirmation of faith. This is a confession of faith. This is a declaration of faith. இந்த காலவேளையில விசுவாசத்தோடு இந்த பாடலை நம்ம பாட போகிறோம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை என்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. சொல்ல போகிறோம். அவர் வார்த்தையின் மேலே நான்
நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், சுகம் தருபவரே, என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட சொல்லலாமா? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். தைரியமா சொல்லுங்க. விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என் தேவைகளை சந்திப்பீராக. Yes Lord. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருபவர். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னீரே. நெருக்கத்துல நான் உம்மை கூப்பிட்ட போது எனக்கு பதில் கொடுத்தவரே, உமக்கு நன்றி. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. தைரியமா, என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் I will not be shaken. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவது. இன்னொரு விஷயம், என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை என்றும் எனக்கு இல்லையே. உன் தேவைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்கிறார். God is going to meet all your needs. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை என்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. சொல்ல போகிறோம். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், என்னாலும் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. Jehovah Jireh is my provider. யெகோவா ஈரே, என் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொள்வீங்கப்பா. என் தேவனாகிய கர்த்தரே, உம்முடைய கரங்களில் எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய எதிர்காலங்களை, எங்களுடைய தலைமுறைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து நீர் முடிப்பீரப்பா.
எனக்கு குறித்திருக்கிறதை நீர் எனக்காக நிறைவேற்றுவீர் ஆண்டவரே. எனக்கு குறித்திருக்கிறதை ஏற்ற காலத்துல எனக்கு நீங்க நிறைவேற்றுவீங்கப்பா. உண்மையே நோக்கி பார்க்க உம்முடைய பாதத்துல தரித்திருக்கிற பாக்கியத்தை மாத்திரம் எங்களுக்கு கட்டளை இடுங்கப்பா. ஒரு போதும் ஆண்டவரே குறைவுகளின் மத்தியில நான் இருக்கும் பொழுது நான் உங்களை விட்டு போகாத படிக்கு விசுவாசத்துல நான் வளர எனக்கு உதவி செய்யுங்கப்பா. செல்வமோ அல்லது குறைவுகளோ என்னையோ உம்மையோ பிரிக்க கூடாதப்பா. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் உமக்காக நன்றி சொல்லுவோம் அப்பா. நீர் இதுவரைக்கும் எங்க வாழ்க்கையில செய்த எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம். எங்களை காத்தீரே, எங்களை பராமரித்தீரே, எங்களை போஷித்தீரே, எங்களை வழி நடத்தினீரே, குறைவில்லாம பாதுகாத்தீங்களேப்பா. நெருக்கம் வந்தாலும் தப்புவித்தீரே, விழுந்தாலும் தூக்கினீரே அப்பா. உமக்கு நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஆழத்திலிருந்து சொல்ல போகிறோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. நன்றி சொல்லலாமா? இதயத்தில் சுமந்தீரே நன்றி, நன்றி ராஜா. நன்றி, நன்றி, நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஆண்டவர் முன்பாடி நன்றி நிறைந்த இருதயத்தோடு சொல்லலாமா? இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல தகப்பனை புகழலாமா? ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, 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 என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்லலாமா? கடந்த காலத்தை நினைத்து நன்றி சொல்லலாம். நன்றி, 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 நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. பரலோகத்திலிருந்து எனக்கு கொடுத்தீங்கப்பா ஒவ்வொன்றையும். காண என் தேவைகள் யாவையும்
சொல்ல ஒரு பூரண வார்த்தை இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, என்னை சுமந்தவரே, என்னை தாங்கியவரே, சொல்ல போகிறோம். நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. சொல்ல போகிறோம். நான் இது I am not worthy Lord, பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. சொல்லிட்டே இருக்க போகிறோம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அவர் செய்த நன்மைகளுக்காக, அவருடைய கிருபைகளுக்காக, அவருடைய தயவுகளுக்காக, அவருடைய காருண்யங்களுக்காக, அவருடைய வழிநடத்தலுக்காக, அவருடைய போஷிப்பிற்காக, அவருடைய பராமரித்தலுக்காக, அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக, அவருடைய ரட்சிப்பிற்காக நன்றி சொல்லலாம், நன்றி சொல்லலாம். நம்ம இதற்கு பாத்திரர்களே அல்ல. We are not worthy to receive such blessings. நம்ம பாத்திரர்கள் அல்ல. ஆனா தேவனுடைய கிருபை நம்மை பாத்திரர்களாக மாற்றி இருக்கிறது. His endless grace, அவருடைய முடிவில்லாத கிருபை, அவருடைய முடிவில்லாத இரக்கங்களினால நம்மை முடிசூட்டி வழி நடத்துகிறாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். என் உயிர் மூச்சு உள்ளவரை நான் உமக்காக வாழ்வேன் அப்பா. I will live for only you Lord. உமக்காக வாழ்வேன், உமக்காக சாட்சியாக ஜீவிப்பேன். என் ஞானத்தை உமக்கு கொடுப்பேன், என் பலனை உமக்கு கொடுப்பேன், என் நேரத்தை உமக்கு கொடுப்பேன், என் ஆவியை, என் ஆத்துமாவை, என் சரீரத்தை உமக்காக கொடுக்கிறேன் அப்பா. என்னை ஏற்று நீங்க பயன்படுத்துங்கப்பா. எத்தனையோ ஊழியங்கள் சபைகளில இருக்கிறதப்பா. இந்த ஊழியத்தை செய்ய, இந்த மகத்தான ஊழியத்தை செய்யக்கூடிய ஸ்லாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுங்க. ஒவ்வொரு வீடுகளிலும் ஊழியக்காரர்கள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு ஊழியங்களை தாங்கும்படிக்கு தேவனாகிய ஆண்டவர் ஊழிய பாரத்தை ஒவ்வொரு குடும்பத்தின் மேல ஊற்றுவீராக. இந்த கடைசி காலத்தினுடைய கடைசி மணித்துளிகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நிர்விசாரமாக, அசட்டையாக இல்லாதபடிக்கு எச்சரிக்கையோடு தேவ ஊழியத்தை செய்வோம். கர்த்தருக்காக திரள் கூட்டாத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம். வாழ்க்கையில என்றென்றும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு இருப்போம்.
உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை தொடர்ந்து நீங்க நடத்துங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஷாலும்.